ஹாய் எவ்ரிவான். இப்ப நம்ம பார்க்க போறது 6த் ஸ்டாண்டர்ட்ல இருக்க எ ட்ராஜிக் ஸ்டோரி அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போறோம். இதனோட ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் மேக்பீஸ் தக்கிரி. தக்கிரிங்கிறவர் தான் இது எழுதியிருக்காரு. சரி இப்ப போயம் பார்த்துடலாம். சரிங்களா? There lived a sage in days of yore, and he had a handsome pigtail war. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யோர்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேஜ் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு அழகான பின்னாடி ஒரு பிக்டெயில் ஜடை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹி wondered much and sorrowed more because it hung behind him. அப்ப என்ன பண்றாரு? இவர் அத நினைச்சு ஃபர்ஸ்ட் சந்தோஷம் ரொம்ப படுறாரு. பட் ஆனா என்னது? அத நினைச்சு கவலையும் படுறாரு. ஏன் அப்படின்னா, பிகாஸ் பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஏன்னா அதுக்கு அவருக்கு பின்னாடி தொங்குதாம். அத நினைச்சு அவர் கவலைப்பட்டுட்டே இருக்காரு. ஹி மியூஸ்ட் அப்பான் ஹிஸ் கியூரியஸ் கேஸ். ஸோ மியூஸ்ட் அப்படின்னா ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இது ஏன் இப்படி அழகா பின்னாடி தொங்குது அப்படிங்கிற அந்த ஆர்வத்துல ரொம்ப யோசிக்கிறாரு. அண்ட் ஸ்வோர் ஹி ஹேட் சேஞ்ச் ஹிஸ் பிக்ஸ்டைல் ஸ்பேஸ். அப்புறம் தான் யோசிக்கிறாரு. இந்த பிக்ஸ்டைலோட பிளேஸ வந்து என்ன பண்ணணும்? பின்னாடி இருக்கு இல்லையா? அத முன்னாடி மாத்தணும். அண்ட் இட் ஹேஸ் அண்ட் இட் ஹேங்கிங் அட் ஹிஸ் ஃபேஸ். பின்னாடி இருந்து எப்படியாவது நம்ம முன்னாடி மாத்திரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நாட் டேங்லிங் மேல், பின்னாடி இனிமேல் இது தொங்கக்கூடாது. முன்னாடி தான் தொங்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு? அத பிளேஸ மாத்திரணும் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. ஸோ இப்படி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட் த மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட். இப்ப நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது, நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சுச்சுனா, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாரி தான். இந்த புரியாத புதிருக்கு நான் ஒரு விடை கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ வில் டர்ன் மீ ரவுண்ட். நான் என்னையே சுத்துனேன்னா, ஹி டர்ன்ட் ஹிம் அரவுண்ட். அதுவும் அதையே சுத்தும் இல்லையா? அப்படி சுத்தும்போது என்னாகும்? பின்னாடி சுத்திட்டு இருக்கிற பிக்டெயில் முன்னாடி வந்துரும் அப்படின்னு அவர் திங்க் பண்றாரு. ஸோ அப்படி திங்க் பண்ணிட்டே அவர் சுத்துறாராம். சுத்திட்டு திரும்பவும் பார்க்குறாராம். பட் ஸ்டில் இட் பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். அப்போ என்னாச்சு? இப்பவும் அது பின்னாடி தான் தொங்கிக்கிட்டே இருக்குதாம். சரிங்களா? அடுத்தது மறுபடியும் அவர் விடல. என்ன பண்றாருன்னா, தென் ரவுண்ட் 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 அண்ட் அண்ட் அவுட் இன். அவர் என்ன பண்றாரு? மறுபடியும் ரவுண்ட் ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. வெளிய, உள்ள அப்படின்லாம் மாத்தி மாத்தி சுத்துறாரு. ஆல் த டே பசில்டு சேஜ் டிட் ஸ்பின். என்ன பண்றாரு? ஒரு நாள் ஃபுல்லா சுழண்டு சுழண்டு சுத்துறாரு, உருள்றாரு, என்னெல்லாமோ பண்றாரு. ஸோ அப்படி பண்ணியுமே இன் வைன் இட் மேட்டர் இட் மேட்டர்ட் நாட் அ பின். ஒரு குண்டூசி அளவு கூட என்ன ஆகலையாம்?